ஈரோடு மாவட்டம் முத்தூர் பகுதியிலைங்க. வள்ளியரச்சல் கோயில், பொன் அழகு நாச்சியம்மன் கோயில்லைங்க தேர் திருவிழா. தை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையில் தேர் திருவிழா நடக்குதுங்க. 7ஆம் தேதி கொடியேற்றம், 23ஆம் தேதி வரையில் மறுபூஜை வரையில் நடக்குதுங்க. அதில் இந்த குதிரை துளுக்குதல் நிகழ்ச்சி வில்லி குலத்துக்காரங்க இந்த குதிரை துளுக்குதல் நிகழ்ச்சி வருஷம் அவங்க பாரம்பரியமாக இந்த வில்லி குலத்தை சேர்ந்தவங்க. இதில் இந்த கோயிலுக்கு 9 முதன்மைதாரர்கள் இருக்கிறாங்க. இந்த பொன் அழகுநாச்சியம்மனை குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வர்றாங்க. அதில் வில்லி குலத்தை சேர்ந்தவங்க இந்த குதிரை துளுக்குதல் நிகழ்ச்சியை முன்னின்று அவங்க தான் இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு வர்றாங்க, பாரம்பரியமாக நடத்திக்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. நாம் எப்படி ஒவ்வொருத்தரும் கெடாய் துளுக்கி நல்ல ஒரு காரியம் கேட்குறதுன்னா நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா கெடாய் துளுக்குதல் அப்படின்னு சொல்லி தண்ணி தொளித்து கேட்குறோம் இல்லைங்களா, அது பலன்னு துளுக்கும். அதே மாதிரி குதிரைக்கும் கோயிலில் அந்த பொன் அழகுநாச்சியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்சு அந்த அன்னைக்கு குதிரைக்கு அந்த வில்லி குலத்தை சேர்ந்தவங்களுக்கு முதன் மரியாதை கொடுத்து அவங்க அந்த குதிரையை அழைச்சிட்டு வந்து பூஜை நடத்தி குதிரைக்கு தீபாராதனைகள் பண்ணி மாலைகள்லாம் போட்டு குதிரை துளுக்குதல் நிகழ்ச்சி தண்ணி துளித்து குதிரை துளுக்கல் நடத்துகிறாங்க. குதிரை அத்தனை கூட்டத்துலேயுமே அமைதியாக இருந்து அந்த குதிரை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பளபளன்னு துளுக்குதுங்க. எல்லோரும் ஆசையாக ஆர்வமாக பார்க்குறாங்க. அந்த நிகழ்ச்சி பாரம்பரியமாக அந்த குலத்தை சேர்ந்தவங்க, அந்த வில்லி குலத்தை சேர்ந்தவங்க அந்த பொன் அழகுநாச்சியம்மன் கோயிலில் நடத்திக்கிட்டு வர்றாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக பாரம்பரியமான நிகழ்ச்சி, ஒரு பண்பாடாக அழகாக இருக்குங்க, ஒரு தெய்வீகத்தன்மையாக இருக்குங்க.